சிந்து சமவெளி நாகரிகத்தின் ஒரு முக்கிய துறைமுக நகரமாக இருந்தது எது? ஏ. ஹரப்பா. பி. மொகஞ்சதாரோ. சி. லோத்தல். டி. காலிபங்கன். யோசித்து சொல்லுங்கள். சரியான விடை சி. லோத்தல். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் யார்? ஏ. சரோஜினி நாயுடு. பி. அன்னி பெசன்ட். சி. நெல்லி சென்குப்தா. டி. இந்திரா காந்தி. யோசித்து சொல்லுங்கள். சரியான விடை பி. அன்னி பெசன்ட். பரப்பளவில் இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலம் எது? ஏ. மத்திய பிரதேசம். பி. மகாராஷ்டிரா. சி. ராஜஸ்தான். டி. உத்தரப்பிரதேசம். யோசித்து சொல்லுங்கள். சரியான விடை சி. ராஜஸ்தான். மேற்கு தொடர்ச்சி மலைகளின் மற்றொரு பெயர் என்ன? ஏ. இமயமலை. பி. விந்திய மலை. சி. சயாத்ரி. டி. ஆரவல்லி. யோசித்து சொல்லுங்கள். சரியான விடை சி. சயாத்ரி. இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு தீண்டாமை ஒழிப்பு பற்றி பேசுகிறது? ஏ. பிரிவு 14. பி. பிரிவு 17. சி. பிரிவு 19. டி. பிரிவு 21. யோசித்து சொல்லுங்கள். சரியான விடை பி. பிரிவு 17. இந்திய குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் குழுவில் யார் இடம்பெற மாட்டார்கள்? ஏ. மக்களவை உறுப்பினர்கள். பி. மாநிலங்களவை உறுப்பினர்கள். சி. மாநில சட்டப்பேரவை உறுப்பினர்கள். டி. மாநில சட்ட மேலவை உறுப்பினர்கள். யோசித்து சொல்லுங்கள். சரியான விடை டி. மாநில சட்ட மேலவை உறுப்பினர்கள். மோகினியாட்டம் எந்த மாநிலத்தின் பாரம்பரிய நடனம்? ஏ. தமிழ்நாடு. பி. கர்நாடகா. சி. கேரளா. டி. ஆந்திர பிரதேசம். யோசித்து சொல்லுங்கள். சரியான விடை சி. கேரளா. கீதாஞ்சலி என்ற இலக்கிய படைப்பிற்காக நோபல் பரிசு பெற்றவர் யார்? ஏ. முன்ஷி பிரேம்சந்த். பி. ரவீந்திரநாத் தாகூர். சி. சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன். டி. சி. வி. ராமன். யோசித்து சொல்லுங்கள். சரியான விடை பி. ரவீந்திரநாத் தாகூர். இந்தியாவின் மத்திய வங்கி எது? ஏ. ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா. பி. பஞ்சாப் நேஷனல் வங்கி. சி. இந்திய ரிசர்வ் வங்கி. டி. பேங்க் ஆப் பரோடா. யோசித்து சொல்லுங்கள். சரியான விடை சி. இந்திய ரிசர்வ் வங்கி. பசுமை புரட்சி இந்தியாவில் எந்த பயிர் உற்பத்தியை அதிகரிக்க உதவியது? ஏ. நெல். பி. கோதுமை. சி. கரும்பு. டி. பருத்தி. யோசித்து சொல்லுங்கள்.
சரியான விடை பி கோதுமை. லைக், கமெண்ட் செய்து ஷேர் செய்யுங்கள். உங்கள் ஸ்கோரை கமெண்டில் எழுதுங்கள்.